ஹாய் காய்ஸ், நம்ம சேல்ஸ் சப்ஸ்கிரைபர் சாலி மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்தர் வீடியோ ஷார்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 கிளைமேக்ஸை நோக்கி வந்துச்சு மக்களே. எல்லா லீக் ஸ்டேஜ் மேட்ச்சும் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இதோட ஸ்ட்ரைட்டாக செமிஃபைனல் பிளே ஆஃப்ஸ் ஃபைனலுக்கு தான் போக போகிறோம். 70 மேட்ச் போனதே தெரில, டக்குன்னு போயிடுச்சு. எல்லாம் 2024 ஐபிஎல் கொல்கத்தா கப் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா ஐபிஎல் வரும் நம்ம வெயிட் பண்ணி இந்த டைம் எல்லாம் போய் ஐபிஎல் 2025 வந்து எலிமினேட் ஆன டீம்ஸ்லாம் கொடுத்து லாஸ்ட்டில் ஜெயிச்சுட்டு கடைசியில் வந்து பிளே ஆஃப் போன டீம்ஸ்லாம் குவாலிஃபை ஆகி டாப் 2 டிசைட் ஆகி பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜே ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு ஆர்சிபி எல்எஸ்ஜி மேட்சோட. ஸோ 10 டீமில் இந்த வருஷம் யார் நல்லா பண்ணா, யார் ஒழுங்காக பண்ணல, இதெல்லாம் வந்து நம்ம ஐபிஎல் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ மாதிரி வைப்போம். அந்த வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நோக்கி போகிறோம். ஸோ அங்கே யார் கப்படிக்க போகிறா, யார் வந்து நல்லா பண்ண போகிறா, யார் சொதப்ப போகிறா, டாப் 4 இருக்கிற எல்லா டீம்ஸோட பொசிஷன்ஸ் இப்போ எப்படி ஆடுறாங்க எல்லாமே ஓகே. பட் இனிமேல் தான் தெரிய போகுது ரியல் கதையே. ஏன்னா டாப் 4 இருக்கிற 2 டீம் இது வரைக்கும் கப் அடிச்சது கிடையாது. 2 டீமில் ஒரு டீம் டாமினண்ட்டாக 5 டைம் கப் அடிச்சாங்க எம்ஐ, இன்னொரு டீம் ஒரு தடவை ஃபைனல் சிட்டி, பஞ்சாப் ஆர்சிபி ஜெயிச்சதே இல்லை. ஸோ இந்த ஐபிஎல் 2025 நாங்கள் பார்ப்போம். ஸோ பிளே ஆஃப்ஸோட ரூட் எப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முல்லன்பூரில் 29th மே, அதாவது தேர்ஸ்டே நடக்க போகுது. அது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 அது. அதில் ஜெயிக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் போடுவாங்க, தோக்கிறவங்க குவாலிஃபை 2 அதாவது செமிஃபைனல் 2 போவாங்க. எலிமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 and 4 ஆடுவாங்க. அது வந்து ஃப்ரைடே 30th மே அதே முல்லன்பூரில் நடக்குது. அதில் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை 2 போவாங்க, தோக்கிறவங்க எலிமினேட்டட். ஸோ செமிஃபைனல் 1ல தோக்கிறவங்களும் எலிமினேட்டரில் ஜெயிக்கிறவங்களும் குவாலிஃபை 2ல ஆடுவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ஸில் அகமதாபாத்தில் ஆட போகிறாங்க. ஸோ குவாலிஃபை 2 அண்ட் ஃபைனல்ஸ் அகமதாபாத் நடக்க போது, செமிஃபைனல் 1 எலிமினேட்டட் முல்லன்பூரில் நடக்க போது. ஸோ இதான் பிளே ஆஃப்ஸான வென்யூ. அதே 7:30 தான் ஸ்டார்ட் ஆகும். பட் என்ன அட்வான்டேஜ்னா செமிஃபைனல் குவாலிஃபை 2 டீம்ஸோட ஹோம் கிரவுண்ட் நடத்துறாங்க. இது எப்படின்னு தெரியல. பட் ஓவரால் இதுதான் பிளே ஆஃப் ஷெட்யூல் மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐபிஎல் 2025 கடைசி பாயிண்ட்ஸ் டேபிள் இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஓவரால் பாயிண்ட்ஸ் டேபிளாக இருந்தது. பஞ்சாப் கிங்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு முடிச்சிருக்காங்க 2014 அப்புறம் 9 மேட்சஸ் வின்னு, 4 லாஸ், 14th ஃபஸ்ட் பிளேஸ். செகண்ட் வந்து ஆர்சிபி எல்எஸ்ஜி தோக்கடிச்சுட்டு அவங்க செம்மையாக செகண்டில் முடிச்சாங்க. ஒரு வேர் லோல் ரன்சேஸ் ஜிதேஷ் கிட்டேருந்து அவங்க செகண்டில் முடிச்சாங்க. தேர்டு குஜராத் அன்ஃபார்ச்சுனேட் ஸ்லம்ப், 4th மும்பை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி, எஸ்ஆர்ஹெச், லக்னோ, கேகேஆர், ஆர்ஆர், சிஎஸ்கே. ஸோ இவங்க வந்து பாட்டம் 6 எலிமினேட்டர். ஸோ இதுதான் கடைசி ஐபிஎலோட பாயிண்ட்ஸ் டேபிள். சரி, இதெல்லாம் பேசி இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் அப்படின்னு கேட்க வரலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 ப்ரிவ்யூ, அதாவது பஞ்சாப் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல், தோக்குறவங்க செமிஃபைனல் 2 போகிறாங்க. மேட்ச் முல்லன்பூரில் நடக்கும்போது 7:30 கிளாஷ். பஞ்சாப் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க, செம்ம அட்வான்டேஜ். ஸோ யார் ஜெயிக்க போகிறா, பிளேயிங்கில் எப்படி இருக்க போகுது, காம்பினேஷன் என்ன இருக்க போகுது, பேட்டிங்கில் யார் ஸ்ட்ராங்கு, பவுலிங்கில் யார் ஸ்ட்ராங்கு, டீம் லைனப்ஸ் எப்படி இருக்க போகுது, பேட்டிங்கில் கம்பேரிசன், பவுலிங்கில் கம்பேரிசன், ஓவரால் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு வியர்ட் ஸ்டார்ட் சொல்ல போகிறேன். இது வந்து வியர்டுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். பஞ்சாப் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 தடவை தான் செமிஃபைனல் வந்திருக்காங்க. 2008, 2014, இப்போ 2025. அந்த 3 தடவையில் அவங்க ஆடின 2 செமிஃபைனலுமே தோற்றுருக்காங்க. இதை நம்புவீங்களா? 2008லாம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2 எலிமினேட்டர்லாம் கிடையாது. ஸோ அப்போது ராஜஸ்தான் கிட்ட தோற்று செமிஃபைனல் 1ல் தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2014 அந்த எலிமினேட்டர் அதெல்லாம் வரும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட செமிஃபைனல் 1 தோற்று போனாங்க. இதுக்கப்புறம் 3rd டைம் ஃபஸ்ட் பிளேஸில் முடிச்சு செமிஃபைனல் 1 ஆட போகிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு லக்கி 3rd டைமாக இருக்குமா, இல்லை திரும்பி தோக்க போகிறாங்க தெரியல. பட் இதுதான் இன்னைக்கான ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ வாங்க மக்களே ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸ்டேடியம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முல்லன்பூர், பஞ்சாபோட ஹோம் கிரவுண்ட். ஸோ அவங்க ஒரு 5 மேட்ச் ஆடிருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் கிங்ஸ் 11 பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி இதே கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆனாங்க. வேறு ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக ஆஃப்டர்நூன் மேட்ச்சை சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க. ஸோ 2 டீமுக்குமே பிச்சோட அட்வான்டேஜ் தேவை. சிம்பிளுங்க, இந்த பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும், பவுல் வந்து ரொம்ப பவுன்ஸ் ஆகுது, கொஞ்சம் தான் வரும். பட் பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு பிச் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறதா தான் எனிதிங் அபவ் 190 வில் பி குட். சேசிங் டீமுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குங்க. பட் நீங்கள் 190 மேலே வச்சா நல்லா போடும். இங்கே 2 தியரி ஃபாலோ பண்ண மக்களே. டெத் ஓவர்ஸில் லாஸ்ட் 15 to 20 எந்த டீம் நல்லா ஆக்சிலேட் பண்ணலாம் அவங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே நல்லா போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிச்சுக்கான தியரி. ஸோ முல்லன்பூரில் எந்த டீமோட கை வாங்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஈக்குவல் மேட்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் டீம் பஞ்சாப் கிங்ஸ் கிட்டேருந்து போவோமே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் ஆடுறாங்க, அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். செமிஃபைனல் அங்கே ஏன் போட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைய போகுது. பிச்சு கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரியும். அண்ட் மோரோவர் அவங்க ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி தான் வர போகிறாங்க. என்ன ஒரே ஒரு நல்ல பிளேயர் WTC ஃபைனலுக்காக போயிட்டார். மற்றபடி பஞ்சாப் டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்லி கேப்டன் டு மேக் ஷூர் 3 டீம்ஸ் குவாலிஃபை ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. 2019-20 டெல்லி, 2024 கேகேஆர், 2025 பஞ்சாப். என்ன ஸ்டார்ட் ஸ்ரேயஸ் ஐயர் த கேப்டன், லீடர், லெஜெண்டுன்னு சொல்லலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இதுதாங்க அவங்களோட கதை. பிளேயிங் லோன் அப்புறம் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபி போயிடுவோம். நெக்ஸ்ட்டு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எல்லாருமே 10 வருஷமாக பார்க்குறாங்க. செமிஃபைனல் வராங்க, தோக்குறாங்க, எலிமினேட்டர் வராங்க, தோக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் இந்த வருஷம் ரிட்டர்மெண்ட் ஆர்சிபி சைடாக பார்க்க முடியுதுங்க. எல்லா வருஷமும் எங்ககிட்ட ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாம். பட் இந்த வருஷம் குறை இல்லாமல் பேட்டிங் சரி, பவுலிங் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக கிளிக் ஆகிருக்கு. பயங்கரமாக இருக்காங்க இந்த வருஷம் பார்க்குறதுக்கு. ஆல் கன்ஸ் ஸ்டாரிங் டு கோ. அண்ட் ஹேசல்வுட் அண்ட் டிம் டேவிட் செமிஃபைனலுக்கு வந்துருவான்னு சொல்லியிருக்காரு தினேஷ் கார்த்திக். ஸோ மோஸ்ட்லி
இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக இருக்கும். ஆர்சிபி இதுதான் அவங்களுக்கு வருஷமா 18வது வருஷம் கோலிக்கு நமக்கு கொடுக்குமா, ஆர்சிபிக்கு அப்போ கொடுக்குமா தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம், கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டீமோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பேசுவோம், ஓப்பனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் பேர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஒரு கிளிக், செகண்ட் ரெண்டுமே இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அன்கேப் பிளேயர்ஸ் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பிரப்சிமரன் சிங் வந்து பட்டாபாகம் பராட்டி லேகியம், பிரியான்சாரியும் அதே கேட்டகரி தான். பட் பிரியான்சாரியா மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஒரு கால்குலேட்டர் அப்ரோச் எடுத்து ஆடினார், அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அந்த பிரியான்சாரியாவை நான் பார்க்க விரும்புகிறேன். அண்ட் மோர் ஓவர் பிரப்சிமரன் சிங் அவர் அக்ரெசிவாக ஆட போகிறாரு, பிரியான்சாரியும் அக்ரெசிவாக ஆட போகிறார். பட் இவங்க 2 பேரும் பவர் பிளேக்குள்ளே விக்கெட்டை விட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் தான். பட் மற்றபடி ஜாஷ் இங்கிலீஷ் சூப்பராக தெரியுறாங்க, அவர் பார்க்க செம்மையாக ஆடுறாரு. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் டாப் 3 இந்த டாப் 3 ஆர்சிபி எப்படி உடைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த டாப் 3 ஒரு 10 ஓவர்ஸ் மேலே செட்டில் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாப் 200 220 எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ், பிரப்சிமரன் சிங், பிரியான்சாரியாவில் கண்டிப்பாக ஒரு 2 பேராவது நிற்கணும். அண்ட் ஒருத்தர் 50 போட்டு ஒருத்தர் 20-30 போட்டால் பஞ்சாபுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பக்கம் போவோம். ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபில் சால்ட் வந்து அவைலபிளாக இல்லையான்னு தெரியல. அவருக்கு வந்து சைல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, போப்பான்றாங்க, சில பேர் இருப்பான்றாங்க, எனக்கு தெரியல. ஜேக்கப் பெத்தல் ஆல்ரெடி போயிட்டாரு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதனால் தேவதத் படிக்கலும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி சப்போஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படி ஃபில் சால்ட் போயிட்டார்னா ஆர்சிபிக்கு ஒரு கை உடஞ்சா மாதிரி. நல்லா பண்ணியிருக்காரு ஃபில் சால்ட் இந்த வருஷம். லாஸ்ட் மேட்ச்சும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு எல்எஸ்ஜி கூட. ஸோ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பட் அவர் இருக்காரான்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. கிங் கோலி மனுஷன் பசியோடு இருக்காங்க, கப் அடிச்சு ஆகணும் அப்படின்னு இருக்காரு. பேட்டிங்கில் மேட்ச் ஆன் மேட்ச் 50 போடுறாரு. அவரை பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேன். பஞ்சாப் வேறு அவருக்கு பிடிச்ச ஆப்னன்ட்டு முல்லன் புல்ல லாஸ்ட் மேட்ச் 50 வேறு அடிச்சார். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ஷோ கண்டிப்பாக முல்லன் புல்லையும் நம்ம பார்க்க போகிறோம் தான் நினைக்கிறேன். பட் சப்போஸ் கோலி சீக்கிரம் அவுட் ஆனால் ஆர்சிபி கதை கந்தல் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஃபில் சால்ட் வேறு ஆடுறான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோலி மேலே திரும்பி ரிலையன்ஸ் வச்சு தான் ஆகணும் ஆர்சிபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ ரெக்ரூட் டிம் சைஃபர்ட். இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் பேட்ஸ்மேன், அக்ரெசிவாக ஆடக்கூடிய 2022 டெல்லி பிக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல்லே வரல. அண்ட் பிஎஸ்எல்லையும் நியூசிலாண்டுக்கும் சூப்பராக ஆடிருக்காரு, செம்ம ஃபார்மில் இருக்காரு. ஸோ நல்ல பிக்கு. சப்போஸ் ஃபில் சால்ட் போயிட்டானா ஸ்ட்ரைட்டாகவே டிம் சைஃபர்ட் தான் ஆட வைப்பாங்க. விக்கெட் கீப்பர் வேறு. ஸோ நல்ல ஆடட் அட்வான்டேஜ், நல்ல அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர், நல்ல இன்டென்ட் இருக்குது. ஸோ இவர் எப்படி ஆட போகிறான்னு பார்க்கலாம். மயாங்க் அகர்வால் நல்லா கேள்வி கேட்டிருந்தாங்க இவர் இப்போ தேவையான. பட் லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கூட ப்ரூவ் பண்ணாரு நான் ஏன் இருக்கேன்னு. ஒரு மேட்ச் வினிங் 41. ஸோ அந்த மாதிரி அகர்வால் ஒரு 30 மேலே அடிச்சாலே உதவும் ஆர்சிபிக்கு. நெக்ஸ்ட்டு பஞ்சாபோட மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்ப்பா, கேப்டன் மட்டும் இல்லை, இந்த தடவை பேட்டிங்லேயும் மாஸ் காட்டுவான்னு காமிச்சார். போன தடவை கொல்கத்தாவில் மிஸ்ஸிங்காக இருந்தது. பட் இந்த தடவை அது சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடுறாரு. நம்பர் 4 வந்து அவரோட வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. மேட்ச் முடிக்கணுமா முடிக்கிறாரு, கன்சால்டேட் பண்ணி ஆடணுமா ஆடுறாரு, அக்ரெசிவாக ஆடணும் ஆடுறாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஆர்சிபி கைங்ஸ்டாக ஒரு க்ரூஷியல் நாக் ஆடி கொடுத்தே ஆகணும். அவர் அவுட் ஆகிட்டா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நேஹல் வதேரா அண்ட் சஷாங்க் சிங் ஆஸ் யூஷுவல் அவங்க வேலையை சூப்பராக பார்த்துறாங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் 30-40 அடிச்சாங்க நல்லாயிருக்கும். 50 போட்டாலே எதுவும். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு குறையே இல்லைங்க, எல்லாமே டாப் 6 ஹெவியாக இருக்காங்க. அதனால் எல்லாரும் ஃபார்ம்லேயும் இருக்காங்க. அதான் நல்லாயிருக்கு. ஆர்சிபி இந்த டாப் 6 எப்படி உடைக்க போகிறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் டைம் எப்படி உடைச்சாங்க, பட் இந்த டைம் தெரியல. பட் சஷாங்க் சிங், நேஹல் வதேரா 2 பேரும் 30+ அச்சா பஞ்சாபுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயரோட நாக்கு தான் க்ரூஷியலாக இருக்கும். இந்த சைடு ஆர்சிபிக்கு வந்தால் ஒரே ஒரு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா பட்டிதார் ஜிதேஷ் ஃபார்ம்லேயே இல்லைன்னா. பட் ஜிதேஷ் நான் கேப்டன்ரா, நான் வேலையை பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வினிங் நாக் 88 அடிச்சு கொடுத்தாரு எல்எஸ்ஜி கூட. ஸோ அது ஒரு வேர்ல்டு ரே ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ரஜத் பட்டிதார் இப்போ கேப்டனாக வருவாரா இல்லை திரும்பி இம்பாக்ட் பிளேயராக வரப்போறான்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க கேப்டன்ஸில். ரிதேஷ் கேப்டன்சி இஸ் நாட் அப் டு த மார்க் சொல்லி ஆகணும். பட் பேட்ஸ்மனாக கீப்பராக சூப்பராக பண்ணுறாரு. வில் பி டெட்லி அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம். குணால் பாண்டியா பேட்டிங் கச்சா அவர் வேலையை பார்ப்பார், இல்லைனா அவர் விட்டுருங்க. பட் ரஜத் பட்டிதார் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். சுத்தமாக ஃபார்மில் இல்லை, 8 மேட்ச் ஆச்சு. அண்ட் ஆல்சோ கேப்டனாகவும் ஆடுறதில்லை, இம்பாக்ட் பிளேயராக ஆறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்டிதார் ரொம்ப க்ரூஷியலுங்க பஞ்சாப் மேட்ச். அவர் கோட்டை விட்டாங்கன்னா அகர்வாலும் ப்ரெஷர் ஆகிட்டா அவுட் ஆகிட்டான்னா ஆர்சிபி கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மயாங்க் அகர்வாலோட ரஜத் பட்டிதார் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. அவர் டெலிவர் பண்ணோம், இல்லைனா கஷ்டம். கேப்டனாக வராரான்னு தெரியல, மேட்ச்சில் பார்ப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ் மார்க்கோ யான்சன் ஊருக்கு போயிட்டார் மக்களே. அவர் பார்த்தீங்கன்னா WTC ஃபைனலுக்கு கிளம்பிட்டார் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ ஹீ வில் பி மிஸ்ட் ஃபார் பஞ்சாப். பேட்டிங்லையும் சரி, பேட்டிங்கோட பவுலிங்கில் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம்ஸ் மேலே ஹிட் த டெக் சூப்பராக போட்டிருக்காரு இந்த வருஷம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரைண்ட் இந்த வருஷம் பஞ்சாபுக்கு. பட் அவர் போடுவாங்க. பட் எனிவேஸ் ஓமன் சாய் வந்துருவார். பட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் சொல்லவே அவனும் செம்ம ஃபினிஷராக வந்திருக்காரு. மேட்ச் ஆன் மேட்ச் 20-30 அடிக்கிறாரு. அவர் ரோலை கரெக்டாக பண்ணிடுறாரு. பவுலிங்கில் தேவைப்பட்டால் ஒரு 2 ஓவர் நல்லா சிப்பின் பண்ணுறாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறார். பட் ஆஸ் அ பேட்ஸ்மனாக அவர் வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. ஆர்சிபி கேங்ஸ்டர் டெத்தில் அவர் எப்படி ஆட போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓமன் சாய் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சன் பல்லாம் வந்துடுவார். அவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் இப்போ எப்படி போட போகிறான்னு தெரியல. அடி வாங்கவும் செய்யலாம், இல்லைனா பட் அவர் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த சைடு ஆர்சிபியோட இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அவரும் சொல்லியிருக்காங்க ஃபிட் ஆகிடுவார் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. ஏன்னா டிம் டேவிட் இந்த வருஷம் ஒரு மேக்னிஃபிசன்ட் ஃபார்மில் இருந்திருக்காரு. பிக் பேஷில் ஹோபார்ட்டை ஜெயிச்சு கொடுத்து நல்லா பண்ணாரு. இந்த வருஷம் ஆர்சிபிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல
பாசிட்டிவ் சைன் ஆர்சிபிக்கு டீம் டேவிட் வருது. பட் லியாம் லிவிங்ஸ்டன் தயவு செஞ்சு அவரை கைட்டி விடுங்கடா, எப்பா போதும்டா, எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் அதிகவே மாட்டார் லிவிங்ஸ்டன். அவர் வேறு LSG மேட்ச்சில் ஆட வச்சாங்க, பவுலிங் கொடுக்கல, பேட்டிங் டக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ரொமேரியா ஷெப்பர்ட்லாம் 4 ஓவர் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் கிடையாதுங்க. அவர் வந்து நீங்கள் 1 ஓவர் 2 ஓவர் தரலாம், 4 ஓவர்லாம் ஒத்துக்க மாட்டேன். பட் பேட்டிங்கில் இஸ் எ பீஸ்ட் சொல்லி ஆகணும். ஸோ டீம் டேவிட் ரொமேரியா ஷெப்பர்டோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது பஞ்சாப் கைன்ஸ். ஏன்னா அஷ்தீப் சிங், வைஷாக் விஜயகுமார், மோஸ்ட்லி ஓமர் சாய், எம்பிசனை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் பேட்டிங் வைஸ் 2 டீமும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பஞ்சாப் ஹோம்ன்றதுனால அப்புறம் தரேன். நெக்ஸ்ட் பவுலிங்கில் போவோம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அஷ்தீப் சிங் அண்ட் வைஷாக் விஜயகுமார் இந்த இந்தியன் பேஸ் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வைஷாக் விஜயகுமார் அப்போ அகேன்ஸ்ட் ஃபார்மர் டீம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வைஷாக் விஜயகுமார் என்ன மாதிரி லென்ஸ் போட போகிறாரு, கோலி அதுக்கப்புறம் வந்து பட்டிதார், அகர்வால் எப்படி போடப்பான்னு பார்ப்போம். அவரோட ஸ்பெல் ரொம்ப முக்கியம். அஷ்தீப் பவர் பில் அடி வாங்கினாலும் டெத்தில் நல்லா போட்டுருவார், இல்லைனா 2 ஸ்பெல்லையும் நல்லா போடுவார். ஸோ அஷ்தீப் மேலே கான்ஃபிடன்ஸ் வைக்கிறேன். பட் அஷ்தீப் தான் கோலி எடுத்து ஆகணும், இல்லைனா செட்டில் ஆயிட்டார்னா கோலி கண்டிப்பாக அடிக்க போகிறார். ஸோ அஷ்தீப்போட ஸ்பெல் பவர் பில்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெத்தில் அதோட இம்பார்ட்டன்ட். டீம் டேவிட் எப்போ கண்டினியூ பண்ணணும். பட் வைஷாக் விஜயகுமாரோட ஸ்பெல் தாங்க டிஃபைன் பண்ண போது. அவருக்கு சப்போர்ட்டரெலாம் என்ன பண்ண போகிறாரு, எக்ஸ்பென்சிவாக போனால் மாட்டிப்பாங்க பஞ்சாப், இல்லை நல்லா போட்டாங்கன்னா மும்பை மேட்ச் மாதிரி தப்பிச்சுப்பாங்க. ஸோ வைஷாக் விஜயகுமாரோட ஸ்பெல் அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அஷ்தீப் தாங்க எக்ஸ் ஃபேக்டர். இந்த சைடு ஆர்சிபிக்கு திரும்பினா வந்துட்டு அப்படின்னு ஜார்ஜ் ஹேஸ்லவுட் வந்துட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1ல ஃபிட்டுன்றாங்க. ஸோ அவர் ஆட போகிறாரு. அது ஒரு பெரிய ஹியூஜ் ரிலீஃப் ஆர்சிபிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனோட பவுலிங்கில் ஒரு பெரிய கன்சர்னாக நான் என்ன பார்க்குறேன்னா, யாஷ் தயால் CSK மேட்ச்க்கு அப்புறம் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஆடின 2 மேட்ச்மே SRH சரி இல்லை LSG சரி 45 ரன்ஸ் 50 ரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த யாஷ் தயால் நம்ம பார்த்ததில்லை. அண்ட் ஆல்சோ புவனேஸ்வர் குமாருமே அடி வாங்குறாரு, கொஞ்சம் அது பார்க்க நல்லா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு புவி அண்ட் யாஷ் தயால் சீக்கிரம் ஃபார்முக்கு வரது நல்லது. ஏன்னா அவங்கள அடிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு கண்டிப்பாக கை உடஞ்ச மாதிரி நீங்கள் எப்பயுமே ஹேஸ்லவுட்டையே ரிலே பண்ண முடியாது. இந்தியன் பவுலர்ஸும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் பவர் பில்ல 2 ஓவர், டெத்தில் 2 ஓவர் போடணும். எக்ஸ்பென்சிவாக போகக்கூடாது, அரௌண்ட் 40-35 நல்லாயிருக்கும். யாஷ் தயால் அவரோட மோஜோ கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஹேஸ்லவுட் ஒருத்தரே எவ்வளோ போட்டாலும் ஜெயிக்க முடியாது. பட் ஹேஸ்லவுட்டோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்சிபிக்கு. பஞ்சாபுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைல் ஜேமிசன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா RCB பிளேயர், உங்களுக்கே தெரியும் அவர் பண்ண கூத்து 2021. அவருக்கப்புறம் இப்போ திரும்பி அவர் இந்த டீமில் நிறைய RCB பிளேயர்ஸ் ஆடுறாங்க மேட்ச்சில். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஜேமிசன், வைஷாக் விஜயகுமார், கைல் ஜேமிசன் சிம்பிளுங்க. விராட் கோலி விக்கெட்டுக்காக அவர் ஆட வைப்பாங்க. அவர் விக்கெட் எடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் பேக் ஆஃப் தான் ட்ரை பண்ணுவார். பட் கைல் ஜேமிசன் 50-50ங்க. நீங்கள் எதர் அவர் வந்து 40 ரன்ஸ் 35 ரன்ஸ் கொடுத்து 2-3 விக்கெட்ஸ் எடுப்பார், அப்படிலாம் எக்ஸ்பென்சிவாக போகிறார். பட் அவரோட ஸ்பெல்லும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போது ஓமர் சைடோட எப்படி போட போகிறான்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேஸ்லவுட் வந்துட்டார். சரி உங்கள் 2 பேருக்கு வேலை இல்லையாப்பா, பிளெஸிங் முசர்பானி, துஷாரா கேட்டிங்கன்னா மேபி டீம் டேவிட் இன்னும் ஃபிட் ஆகலன்னு லாஸ்ட் மினிட்ல ஏதாவது அப்டேட் கிடச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க மனோஜ் பண்டாகை ஆட வச்சுட்டு டீம் டேவிட் பல்லா இந்த 2 பேரில் யாராவது ஆடி ஒரு எக்ஸ்ட்ரா சீமரோட போகலாம். ரொமேரியா ஷெப்பர்டுக்கு பவுலிங் கொடுக்கணுமான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆப்ஷன் எடுப்பாங்களான்னு தெரியல. பட் ஒரு எக்ஸ்ட்ரா சீமரோட போகலாம் சப்போஸ் டீம் டேவிட் ஃபிட் இல்லைனா. ஏன்னா நுவன் துஷாரா சூப்பராக போட்ட LSG கூட அவரோட இன்ஸ்விங்கிங் யார்க்கார், அதுக்கப்புறம் அவுட் ஸ்விங் இல்லை, லேட் ஸ்விங் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவர் ஒரு நல்ல வைட்டல் எசட்டாக இருப்பார். சப்போஸ் டீம் டேவிட் ஃபிட் ஆகலாம், முல்லனா மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க. இவங்க 2 பேருமே முசரபானி பேக்கப்பாக தான் இருப்பார். பட் குட் டு சி. லாஸ்ட் பட் நான் ரிலீஸ் ஸ்பின்னர்ஸோட போவோம். பஞ்சாபுக்கு அன்றைக்கி கை கொடுக்க போகிறது கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் தாங்க. ஏன்னா யுஸ்வேந்தர் சஹல் ஃபிட் ஆகிடுவார், அவரும் செமிஃபைனலுக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹர்ப்ரீத் பார் RCB-நாலே செம்மையாக போட்டு கொடுப்பாரு. ஸோ அவங்க 2 பேரோட 8 ஓவர்ஸ் தாங்க மேட்ச் டிஃபைன் பண்ண போகுது. ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா RCB பேட்ஸ்மேன் பேஸுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடுவாங்க. பட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக பட்டிதார் தாண்டி சட்டேஷம் தாண்டி யார் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது ஒரு கேள்விக்குரிய. யுஸ்வேந்தர் சஹல் அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம். ஸோ நிறைய RCB மினி பேட்டிலே இருக்குது பஞ்சாபில். ஸோ அவர் எப்படி போட போகிறார், அவரோட 4 ஓவர்ஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி போட போகிறான்னு தெரியல. அடி வாங்கிட்டார்னா மாட்டிப்பாங்க. பட் ஹர்ப்ரீத் பார் மேலே ப்ரெஷர் ஆகிடும். ஸோ பிராரும் டெலிவர் பண்ணும். ஸோ ஸ்பின் டு வின் தாங்க முள்ளன் புல்ல பஞ்சாபுக்கு. அவங்க 2 ஓவர் 8 ஓவரில் தான் தெரிய போகுது. பட் RCBக்கு அது தாங்க கவலை கிடமா இருக்குது. நல்லா போட்டிருந்த இஷாந்த் சர்மா கடைசி ஒரு 3 மேட்சாக பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு CSK மேட்ச்லேருந்து. ஏன்னு தெரியல 40, 45, 15 கொடுக்குறாரு. அவரோட பழைய மோஜோ கண்டுபிடிக்கணும், இல்லைனா RCBக்கு பெரிய கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சூர்யா சர்மா எப்படியாவது அந்த 4 ஓவர் நல்லா டெலிவர் பண்ணோம், அது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் விக்கெட் எடுக்கனாலும் எக்கனாமிக்கலாவது போடணும், இல்லைனா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஏன்னா குணால் பாண்டியாவுக்கு லாஸ்ட் டைம் ஒரு ஜோக் பண்ணார் ஜிதேஷ், ரன்லாம் போட்டு 2 ஓவர் கொடுத்துட்டு கடைசி 2 ஓவர் தெரியல. அந்த தப்பை பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைம் பஞ்சாப் அகேன்ஸ்டாக இதே முள்ளன்பூரில் பவர் பில் வந்து விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு குணால் பாண்டியா ஒரு வைட்டல் ஃபேக்டராக இருப்பார். பேட்டிங்கோட பவுலிங் நல்லா போடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு குணால் பாண்டியான் சூர்யா சர்மாவோட 8 ஓவர் தாங்க இங்கேயும் டிசைட் ஆக போகுது. என்ன தான் பேசஸ் நல்லா போட்டாலும் ஸ்பின்னர்ஸ் தான் தெரிய போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆல் தான் மக்களே ப்ரெடிக்ஷன் டைம் வந்துட்டோம். ஸோ 2 டீமோட பவுலிங் பேட்டிங் எல்லாமே பேசிட்டோம். ஸோ இந்த டீம் எப்படி போவாங்கன்னு பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆன்சனுக்கு பதிலாக ஓமர் சாய் வருவாங்க. இங்கே டீம் டேவிட் அண்ட் ஹேஸ்லவுட் வந்து யாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து லிவிங்ஸ்டன் அண்ட் துஷாருக்கு பதிலாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ப்ரெடிக்ஷன் வந்துடுவேன். பஞ்சாப் ஹோம் கிரவுண்ட் ஆடுறாங்க அண்ட் ஆல்சோ இப்போ ஃபார்மில் வராங்க. அண்ட் ஆல்சோ அவங்க பவுலிங் ஓரளவு பரவாயில்ல அண்ட் பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கிறதுனால எனக்கு என்னவோ RCB குவாலிஃபயர் 2ல் ஜெயிச்சு ஃபைனல் போவாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் எனக்கு ஜெயிச்சு ஃபைனல் போகிற மாதிரி தான் தெரியுது. ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை ப்ரெடிக்ஷன் இஸ்
வெர்சஸ் RCB 49 பஞ்சாப் 15 உங்களோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு RCB ஜெயிக்கணும் தாங்க ஆசை. ஏன்னா பஞ்சாப் வந்து இவ்வளோ வருஷம் வந்து இப்போ ஜெயிக்கிறது வேறு. ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் இயர் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு. பட் RCB பிளேயர் நீங்கள் ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துக்கு மேலே செமிஃபைனல் வராங்க. பட் வந்து தோத்துட்டு போகிறாங்க. எலிமினேட்டர் செமிஃபைனல் 2 ஃபைனல்ஸில் அவங்க ஃபேன்ஸுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். பட் பஞ்சாப் போங்க, பிரீத்தி சிந்தாலாம் பாவங்க காலங்காலமாக பஞ்சாபுக்கு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப வருஷம் கழிச்சு செமிஃபைனல் வந்திருக்காங்க. அந்த கனவை விடக்கூடாது. கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் டீம் வில் ஸ்ட்ரைவ் ஃபார் த ஃபைனல் புஷ். ஸோ ஃபைனலுக்கு போக எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட் RCBயோட அன்றைக்கி தாங்க ஆட போகிறாங்க. ஸோ பஞ்சாப் அதனால தான் நான் ஜெயிக்கும்னு சொல்கிறேன். RCB வந்து நான் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல. நான் ஏன் RCB 49-51 சொன்னால் டிம் டேவிட் அண்ட் ஹேசல்வுட் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பேக்டருங்க. ஹேசல்வுட் பழைய மாதிரி போட போகிறாரா, அவரோட ஸ்பீடு அவரோட ரன்னை பார்க்கணும். டிம் டேவிட் அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸலோட இருப்பாரா தெரியாது. ஸ்பின்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எப்படின்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் இருக்குது RCBக்கு. பட் எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா RCBயும் ஒரு டெட்லி டீமாக தான் தெரிவாங்க. ஆல்சோ அவங்க பஞ்சாபும் முள்ளு தோக்கச்சிருக்காங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைட் மேட்ச் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட் வில் கோ டவுன் டு த வேர். யார் ஜெயிச்சாலும் சரி, பட் RCB ஜெயிச்சா சந்தோஷம், பஞ்சாப் ஜெயிச்சாலும் ஓகே. அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோவில் பஞ்சாப் RCB மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி நம்ம பேசியிருக்கோம். எல்லாமே பேசிட்டோம், கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது விட்டு தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட்டு மும்பை குஜராத் ப்ரிவ்யூவில் பார்ப்போம். நன்றி மக்களே.